வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूँ. கடந்த சில வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்பதை குறித்து நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्तों से हम आके परमेश्वर के वचन के प्रबल के बारे में, महत्वपूर्ण के बारे में देख रहे थे. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போகிறேன். अभी मैं आके एक वचन पढ़ना चाहूंगा. அங்கிருந்து நாம் ஆரம்பிப்போம். वहां से हम शुरुआत करेंगे. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். तो यहाँ पे नीति वचन 14 अध्याय देखेंगे. நீதிமொழிகள் 14:12. चैप्टर 14 वर्स 12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ऐसा मार्ग है जो मनुष्य को ठीक जाना पड़ता है, परंतु उसके अंत में मृत्यु ही मिलती है. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். मेरे प्यारे बहनों, हम आकर उद्धार पाकर परमेश्वर के बच्चे संतान बने हैं. அவருடைய பிள்ளைகளாக நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். अब हम आकर परमेश्वर की संतान के रूप में जी रहे हैं. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது. तो परमेश्वर का वचन आकर हमारे अंदर है. அந்த வார்த்தை அழிவில்லாதது. तो वो जीवन को नहीं मिटता है, என்றென்றைக்கும் நிற்கிறதா இருக்கிறது, நித்தியமானதா இருக்கிறது, हमेशा रहने वाला वर्ड है. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. और उस वचन में आके जीवन है. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. उस वचन में प्रबल है. அந்த ஜீவன் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. और वो वचन आकर हमें ज्योति है. இந்த முழு உலகமும் இருளாய் இருக்கிறது. तो ये पूरा दुनिया आकर अंधेरा में है. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வெளிச்சங்களாய் இருக்கிறோம். और हम आकर इस दुनिया में आके ज्योति के रूप में है. நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். तो इसीलिए हमें परमेश्वर के वचन को हमेशा आकर निर्भर रहकर जीना सीखना चाहिए. நாம் நம்முடைய இஷ்டம் போல வாழக்கூடாது. हम अपने मनमानी से जीवन नहीं जीना चाहिए. நமக்கு சில காரியங்கள்லாம் ஓகே இது கரெக்ட்ன்ற மாதிரி தெரியலாம். तो हमें आके कहीं अपने मनमानी से नहीं रहनी चाहिए. இல்ல அதனுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்கிறது. तो यहाँ पे आके अपने हिसाब से जीने वालों के लिए मृत्यु ही उसका अंत में लिखा है. இந்த வசனத்தை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து வாசிக்கிறேன். तो यहाँ पे आके मैं न्यू लिविंग ट्रांसलेशन से पढ़ूंगा. There is a path before each person that seems right. तो मनुष्य के आगे हर एक मार्ग होता है जो उसके लिए अच्छा लगता है, But it ends in death. लेकिन वो आके मृत्यु में आकर खत्म होता है. Death means destruction. तो वो आके आपके ख्यालों को आके डिस्ट्रैक्ट करता है. அதாவது that seems right. आपको सही लगता है, பார்க்கிறதுக்கு நல்லது மாதிரி தெரியும், आपको दिखने के लिए अच्छा लगता है, ஆனா அது மரண வழிகள். लेकिन वो मृत्यु का मार्ग है. அப்ப நமக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. तो अभी हमारे सामने दो मार्ग है. இயேசு தான் ஒரே வழி. यीशु मसीह ही एक ही जीवन है. இயேசு நம்முடைய வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். तो यीशु आके हमें आके मार्ग और सत्य जीवन है. அவருடைய வழியில தான் நாம் நடக்கிறவர்களாக இருக்க और வேண்டும். हमें उसके मार्ग में चलना चाहिए. நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். परमेश्वर के मार्ग में चलने वाले होना चाहिए. ஆகவே நமக்கு செம்மையா தோன்ற வழியில நடக்க கூடாது. நம்ம अपनी मनमानी से अपने मार्ग में नहीं चलना चाहिए. நாம எப்படி நடக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். हम कैसे जीना है, कैसा चलना है कि परमेश्वर ने हमें सिखाया है. அப்ப நம்ம அதுபடி தான் வாழ வேண்டும். और बिल्कुल उसी तरह से हमें चलना है और जीना है. பாருங்க, இன்னைக்கு நிறைய காரியங்கள் பார்க்கிறதுக்கு நல்லது மாதிரி தெரியலாம். तो अभी आके बहुत सारी चीजें आके हमें दिखने के लिए अच्छा लगता होगा, ஆனால் அதனுடைய முடிவு மரணம், அழிவு என்று சொல்லி இருக்கிறது. लेकिन उसका अंतिम आकर मौत है करके वचन कहता है. நாம ஒரு ராஜாவை போல வாழும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर ने हमें इसलिए बुलाया है कि ताकि हम एक राजा का जीवन जी पाए. பாருங்க, ரட்சிப்பு ஒரு பிரயாணம் மாதிரி இருக்கிறது. ये उद्धार जो है एक सफर का समान है, அது ஒரு நீண்ட தூர பிரயாணம். और वो एक लंबी सफर है. அப்ப அந்த பிரயாணத்தை எப்படி நாம அந்த பிரயாணத்தை எப்படி செய்யணும்? तो उस सफर को हमें कैसा चलाना है? நாம அவருடைய வழிகாட்டுதலின்படி வாழ வேண்டும். तो परमेश्वर के मुताबिक वचन के अनुसार ही हमें चलनी है. பாருங்க, நீங்க எல்லாம் சென்னைக்கு ஒருவேளை புதிதாக இருக்கலாம். अभी आप सब लोग चेन्नई के लिए नए होंगे. நமக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழி தெரியலன்னா கூகுள் மேப்ல போடுறோம். तो हमें अगर रास्ता नहीं मालूम तो हम गूगल मैप में देखते हैं. நம்ம கூகுள் மேப்பை நம்புறோம். हम गूगल मैप को विश्वास करते हैं. அந்த மேப் சொல்லுது கோ ஸ்ட்ரெயிட். तो वो बोलता है स्ट्रेट जाओ, लेफ्ट टर्न लेफ्ट, लेफ्ट टर्न करो, टेक यू टर्न, यू टर्न लो.
and take the bridge, फिर बाद में ब्रिज पे जाओ, take the service road फिर सर्विस रोड जाओ, and turn right, फिर राइट जाओ, and you will reach the destination. आप डेस्टिनेशन को जाने जाएंगे। அதே போலதான் வாழ்க்கைக்கான மேப் இங்க இருக்கு. लेकिन बिल्कुल उसी तरह से यहाँ पे वचन भी कहता है, நம்ம இது இந்த வார்த்தை வழிகாட்டுகிறது போல நம்ம ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். तो ये वचन कैसा हमें मार्ग दिखाता है उसके मुताबिक चलने के जैसा होना चाहिए। வேதம் சொல்லுகிறது 119 சங்கீதம் 105 வசனம், तो यहाँ पे आके भजन संगीता 119 119 சங்கீதம் 105 வசனம், और 105 वर्स, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. तो परमेश्वर का वचन जो है हमारे पाँव के लिए दीपक है, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. तो हमारे पाँव के लिए वो आके को ज्योति है। பாருங்க, அவர்தான் அந்த வசனம் தான் நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. तो वो वचन आके हमें मार्ग दिखाता है, நாம் நம்முடைய வாலிப வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும். तो हम आके अपनी नौजवानी में कैसा जीवन जीना இந்த है। உலகம் சொல்லுது வாலிப வாழ்க்கை எப்படி வேணா வாழலாம். तो नौजवानी में कैसा भी जीना है करके இந்த नहीं है, வாலிப வாழ்க்கையில நல்லா என்ஜாய் பண்ணணும். इस नौजवानी में ही अच्छा से हम लोग एंजॉय இப்போ करते हैं। என்ஜாய் பண்ணாம விட்டா அப்புறம் டைம் கிடைக்காது. अगर हम इस जवानी में अगर एंजॉय नहीं करेंगे तो फिर टाइम चला जाएगा। சர்ச்சுக்கெல்லாம் அப்புறமா போய்க்கலாம், चर्च पूरा हम बाद में चले जाएंगे, சத்தியத்தை அப்புறமா கேட்டுக்கலாம். वचन को बाद में सुन लेंगे। ஒரு 60 வயசான பிறகு சர்ச்சுக்கு நம்ம போலாம். 60 इयर्स के बाद आके हम कलीसिया जाएंगे। இப்போ நம்ம யூத், लेकिन अभी हम अगर यूथ है, நாம லைஃபை என்ஜாய் பண்ணணும். हमें अगर अपनी लाइफ को एंजॉय करना है। இப்போ என்ஜாய் பண்ணாம விட்டா அப்புறம் என்ஜாய்மென்ட்டே கிடைக்காது. अगर अभी हम एंजॉय नहीं करेंगे तो कभी भी नहीं कर पाएंगे। இப்படி உலகம் சொல்லுகிறது. ऐसा आके दुनिया कहता है, ஆனா வேதம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है। பிரசங்கி 12:1 यहाँ पे आके यहाँ पे वचन देखते हैं हम, பிரசங்கி 12:1 வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. हे नौजवान अपने नौजवानी में आके परमेश्वर को तो याद कर। சிருஷ்டிகரை நினைக்கணும். तो हम आके अपने सृष्टिकर्ता को याद करना வாலிப चाहिए। பிராயத்தை எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு வேத வசனம் சொல்லுகிறது. तो आके हम अपनी नौजवानी में आकर अपने मतलब से नहीं जीना இந்த है। வாலிப பிராயத்தை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். तो ये आके जवानी को हम आके परमेश्वर को सौंपना है। உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். अपने हृदय को परमेश्वर को देना है, உன்னுடைய மனதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். अपने मन को परमेश्वर को देना है। கர்த்தருடைய வார்த்தையினாலே மனதை புதிதாக்க வேண்டும். परमेश्वर के वचन से अपने हृदय को नया करना है। விசுவாசத்தினாலே உங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் வாசமாய் இருக்க வேண்டும். जब आप विश्वास करते हैं तो परमेश्वर आपके हृदय में वास करता है। இந்த உலகத்துல நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் வசனத்தை உள்ள வைத்திருக்க வேண்டும். इस दुनिया में आके पवित्रता से जीने के लिए हमारे दिल में वचन को रख लेना है। பாருங்க, வசனம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது பாருங்க. तो देखिए वचन हमें कैसा मार्ग दिखाता है। ஆகவே நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் अनेகம் உண்டு. तो हमें अच्छा दिखने वाला कई मार्ग हमें रहेगा, ஆனா அதனுடைய முடிவு மரணமாய் இருக்கிறது. लेकिन उसका अंतिम आके मौत है। அப்ப பாருங்க, நம்ம இந்த உலகத்துல நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. तो इस दुनिया में आके हमें बहुत सारी जरूरतें हैं। நம்ம வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும், हमें जीने के लिए घर चाहिए, போக வர ஒரு கார் வேணும், जाने आने के लिए कार चाहिए, நல்ல ஒரு வேலை வேணும், एक अच्छी नौकरी चाहिए, நல்ல ஒரு வருமானம் வேணும். अच्छी कमाई चाहिए। ஆகவே இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், நெருக்கம், உறவை காட்டிலும் இதெல்லாம் ரொம்ப பெருசா தெரியுது நமக்கு. तो आज आकर हमें परमेश्वर के साथ संबंध बनाने के बदले ये सब कुछ हमें बहुत ही बड़ा लगता है। ஆகவே எத்தனை பேருக்கு பணம் வேணும் கேட்டோன்னு எல்லாம் கையை தூக்குறாங்க. तो कितने लोग को ये सब चाहिए तो हाथ उठाते हैं। எத்தனை பேருக்கு வீடு வேணும், எல்லாருக்கும் வீடு வேணும், கரங்களை தூக்குறாங்க. किस किस को घर चाहिए हाथ उठा बोलते थे, हाथ उठाते हैं। இல்லங்க, மனிதனை கடவுள் உண்டாக்கும் பொழுது அவனை தேவையுள்ளவனாக உண்டாக்கவில்லை. जब परमेश्वर ने मनुष्य को बनाया है तो उनकी जरूरतों को भी परमेश्वर जानते हैं। எல்லா மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அப்புறம் தான் மனுஷனை உண்டாக்குகிறார். पर मनुष्य को जो कुछ भी जरूरत है वो सबको बनाने के बाद ही मनुष्य को परमेश्वर ने बनाया आखिरी में। மனுஷன் இந்த உலகத்துல வந்த போது அவனுக்கு எந்த தேவையுமே இல்ல. तो यहाँ पे मनुष्य फिर दुनिया में आने के बाद उसको आके कोई जरूरत नहीं है। ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாமோடு வந்து உலாவினார். परमेश्वर आकर हर एक दिन शाम के समय में उनके साथ मंडराते थे, அவனோடு ஃபெலோஷிப் இருந்தது. उनके साथ आके रहते थे। ஆதாமுக்கு கர்த்தரோடு ஒரு பெரிய இன்டிமசி, நெருக்கம் இருந்தது. तो आदम को आके परमेश्वर के साथ एक गहरा संबंध था। அதன் மூலமாக அவன் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டான். तो उसके जरिए वो कि आके एक परमेश्वर का ज्ञान उसमें था। அவனுக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை. तो उसको आके तब कोई जरूरत नहीं था, ஏனென்றால்
அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தான், क्योंकि वह परमेश्वर की उपस्थिति में था, தேவனோடு கூட இருந்தான். परमेश्वर के साथ था। அப்ப எப்படி இந்த தேவைகள்லாம் வந்தது? तो उसका जरूरत कैसे पूरा हुआ? மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே அவனோட வாழ்க்கையில தேவைகள் நுழைந்து விட்டது. तो जब मनुष्य आके पाप में गिर पड़ा तो उसकी जरूरतों भी आ पड़ी। அவனுடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட தேவைகள் வந்தது. तो उसके जीवन के लिए बहुत सारी जरूरियां आ पड़ी। இப்ப நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். अभी मैं एक वचन आपके लिए पढ़ना चाहूंगा। உபாகமம் 28ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ड्यूट्रॉनमी चैप्टर 28 verse 48. वर्स 48 पढ़ूंगा। உபாகமம் 28:48. 28:48 சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். 48 பாதி வரைக்கும். तो यहाँ पे आके हम देखते हैं कि यहाँ पे सब लोग आके भूख से रहते थे। சகலமும் குறைவுபட்டு, तो यहाँ पे सब कुछ दिया गया है। நான் பாருங்க இந்த வேத வசனத்தை நான் ஒரு ஆங்கில மொழியாக்கத்துல நான் வாசிக்கிறேன். तो यहाँ पे आके मैं इंग्लिश में पढ़ना चाहूंगा। உபாகமம் 28:48. यहाँ पे ड्यूट्रॉनमी 28:48 48 வாசிக்கிறேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? सबने आपने ले लिया है क्या? You will serve your enemies whom the Lord will send against you. तो यहाँ पे देखते हैं कि इस कारण तुझको भूखा और प्यास नंगा रहना पड़ेगा। பாருங்க இந்த serve என்ற வார்த்தை, serve, you will serve your enemies. तो यहाँ पे देखेंगे तुम आके अपने மனுஷனுடைய दुश्मनों को सेवा करोगे। மனுஷனுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. तो यहाँ पे देखिए मनुष्य का आके परिस्थिति कैसा हो गया है। கடவுளுக்கு கீழ்ப்படியாதனால, ये आके परमेश्वर को आके आदर नहीं करने के कारण, பாவத்துல அவன் விழுந்து போனதுனால, पाप में बढ़ने के कारण அவன் அவனுடைய எதிரிகளை சேவிக்க ஆரம்பிக்கிறான். वो शत्रुओं को सेवा करना पड़ेगा। You will be left hungry, तो तुम लोग आके भूखा रह जाओगे thirsty, और प्यासा रह जाओगे naked और नंगा रह जाओगे and lacking in everything. और हर एक कमी घटियों के साथ, எல்லாத்துலயும் ஒரு lack, எல்லாத்துலயும் ஒரு குறைவு. तो हर चीजों में आके कमी घटी देख रहे हैं। பட்டினி, भूख, தாகம், प्यास, அப்புறம் நிர்வாணம், फिर बाद में यहाँ पे नंगापन, சகலத்திலும் குறைவு. सब चीजों में कमी है அப்புறம் எதிரிகளை சேவிக்கிறார்கள். और शत्रुओं को सेवा करना पड़ा। காரணம் என்ன? क्या इसका कारण है? ஒரு வசனம் முன்னாடி படிக்கிறேன். यहाँ पे उसका पहला वचन देखूंगा। 47ஆம் வசனம். 47 verse 47 If you do not serve the Lord your God with joy and enthusiasm for the abundant benefits you have received. अगर आप परमेश्वर का सेवा आके नहीं करोगे आनंद से, நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது आप जब उद्धार पाते हैं, ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். परमेश्वर से आपने बहुत सारे आशीषें पाए होंगे। அதற்காக இருதயத்திலே ஒரு மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை ஆராதிக்காததினாலே, तो परमेश्वर को आके आपके आनंद से पूरे दिल से आराधना नहीं करने की वजह से நீங்கள் எதிரியை சேவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். तुम लोग आकर शत्रुओं की सेवा करना पड़ रहा है। கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். तुम परमेश्वर को आके पूरे हृदय से आराधना करना है, களிப்போடு ஆராதிக்க पूरे வேண்டும். आनंद से आराधना करना है, சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும். पूरे खुशी से आराधना करना है உணர்வு பூர்வமாக ஆராதிக்க வேண்டும். और पूरे दिल से மனப்பூர்வமாய் ஆராதிக்க पूरे வேண்டும். मन से परमेश्वर को आराधना करना சும்மா है। கடமைக்காக ஆராதிக்க கூடாது. सिर्फ एक काम के लिए आराधना नहीं ஒவ்வொரு करना है। வாரமும் நம்ம இங்க வரோம். हर हफ्ते हम इधर आते நம்ம हैं, ஏதோ கடமைக்காக பாடல்கள் எல்லாம் பாடுறது கிடையாது. हम आकर एक नाम के लिए गीत नहीं गाते हैं। பாடல்களை பாடும்போது அங்க போடுறோம், டிவில போடுறோம். तो जब हम गाते हैं यहाँ पे टीवी में चलता है, அதை பார்த்து இந்த பாடலோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். और हम भी मिलकर साथ परमेश्वर की आराधना करनी சில चाहिए। நினைக்கலாம், இல்லங்க எனக்கு பாட்டெல்லாம் அவ்வளவா பாட வராது. नहीं, मुझे ये गीत आके उतना गाने नहीं இல்ல, आता है। கர்த்தர் நம்மள குரலை பாக்குறது இல்ல, நம்முடைய enthusiasm, உணர்வுபூர்வமான ஆராதனையை விரும்புகிறார். परमेश्वर आकर हमारे आके पूरे दिल से जो हम आराधना करते वो देखते हैं। குரல் அழகா இருக்குதான்னு பாக்குறது இல்ல, ஆனா மனப்பூர்வமாய் ஆராதிக்கிறோமா, சந்தோஷமாய் ஆராதிக்கிறோமா அதை பாக்குறாரு. आपका आवाज अच्छी है करके नहीं देखते हैं, आप पूरे दिल से पूरे मन से आराधना करते हैं, क्या परमेश्वर देखता है? பாருங்கள் 28:47 அவர் சொல்றாரு, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கு, நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை, தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம்.
तो यहाँ पे आपके हम वर्स 47 में देखते हैं कि पूरे दिल से प्रसन्नता से आराधना नहीं करने के वजह से அதனாலதான் சகலமும் குறைவுபடுகிறது, और इसी के लिए वो आके इस घमी घटी को देख रहे அதனாலதான் हैं, பட்டினி, इसीलिए यहाँ पे भूख देख रहे हैं, அதனாலதான் தாகம், इसीलिए प्यास देख रहे हैं அதனாலதான் நிர்வாணம், और नंगा से है அதனால்தான் எதிரிகளை சேவிக்கிற ஒரு நிலைமை. और शत्रु को सेवा करने का समय देखना पड़ रहा है। பாருங்க, நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். तो देखिए हमें परमेश्वर को पूरे हृदय से आराधना करना है, சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். प्रसन्नता से आराधना மன करना है, மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க पूरे வேண்டும். मन से आराधना करना है, மனப்பூர்வமாய் ஆராதிக்க पूरे வேண்டும். दिल से आराधना करना है, களிப்போடு சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும். खुशी और आनंद से परमेश्वर की आराधना करना है। அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसीलिए परमेश्वर ने हमें बुलाया है। இப்ப பாருங்க, நம்ம கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார். तो देखिए परमेश्वर ने हमारे लिए आके बहुत सारी योजनाएं रखे हैं। அப்ப கர்த்தர் எப்படி டீல் பண்றாருன்னா, உள்ளான மனுஷன்ல இருந்து டீல் பண்றாரு அவர். तो परमेश्वर कैसा इसको आके नियुक्त करते हैं, आपके अंदर मनुष्य से नियुक्त करते हैं। தேவன் ஆவியாய் இருக்கிறார். तो परमेश्वर आके एक आवी के रूप में है, அவர் உங்களை ஒரு ஆவி மனுஷனாக உண்டாக்கி இருக்கிறார். वो हम आपके सम्मुख में रहते हैं அவர் உங்களை உள்ள இருந்து டீல் பண்றாரு. और आपको अंदर से आपको आके चलाते हैं। ஆகவேதான் 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்றது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். तो तीसरा यौवान में हम देखते हैं कि तुम्हारी आत्मा जिस तरह से प्रसन्न है उस तरह से तुम हर चीजों में प्रसन्नता से रहो। கர்த்தர் இந்த வெளிப்புறமான அவுட்டர் மேன்ல இருந்து அவர் டீல் பண்றது கிடையாது. तो परमेश्वर आकर हमें अंदर से आके डील करते हैं। அவுட்டர் மேனுக்கு என்ன பெருசா இருக்குது? तो वहाँ पे क्या सबसे बड़ा है? அவனுக்கு ஒரு நல்ல வீடு வேணும், परमेश्वर मुझे एक बड़ा घर चाहिए, போக வர நல்ல ஒரு கார் வேணும், जाने आने के लिए एक कार चाहिए, அவனுக்கு நிறைய பணம் வேணும், और मुझे बहुत सारे पैसे चाहिए, நல்ல வேலை வேணும், अच्छा काम चाहिए, நல்ல வருமானம் வேணும். अच्छी कमाई चाहिए। இதெல்லாம் அந்த வெளிப்புறமான மனுஷனுக்கு தான். तो ये आके हमारी मनुष्य का दिल चाहने वाली चीज இதை है। வச்சு உள்ளான மனுஷனுக்கு எந்த ஒரு போஷாக்கையும் கொடுக்க முடியாது. लेकिन इन सब चीजों से आप अपनी आत्मा को तृप्त नहीं कर सकते। ஆனா உள்ளான மனுஷனுக்கு என்ன வேணும்? लेकिन अंदर ही आत्मा को मनुष्य को क्या चाहिए? உள்ளான மனுஷனுக்கு கடவுளுடைய வார்த்தை வேணும், अंदर के आत्मा को परमेश्वर का वचन चाहिए, பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். पवित्र आत्मा का बल चाहिए। அப்ப பாருங்க, நீங்க உள்ளான மனுஷனை விட்டுட்டு வெறும் வெளிப்புறமான மனுஷனுக்கு வேண்டியதே தேடி நின்றீங்கன்னா பெரிய ஒரு விஷயத்தை மிஸ் பண்றீங்க நீங்க. तो देखिए आप अंदर की आत्मा को छोड़ के बाहर के मनुष्य की जरूरतों को पूरा करें तो आप बहुत सारी चीजें मिस कर रहे हैं। உதாரணத்துக்கு சவுல் எடுத்துக்கோங்க. तो यहाँ पे एक उदाहरण के लिए सऊल को ले लीजिए। சவுல் பாத்தீங்களா, காணாத போன கழுதை தேடின்னு போயிட்டு இருக்கான். तो सऊल देखिए तो गधे को ढूंढ के चले जाता है, அது வெளிப்புறமான மனுஷனுடைய தேவை. वो आके बाहर की जरूरत है। ஆனா கர்த்தர் அவனை ராஜாவாக ஏற்கனவே தீர்மானிச்சிட்டார், நியமிச்சிட்டார். लेकिन आके परमेश्वर ने योजना बनाया कि वो राजा बनने वाला है। சாமுவேல்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கழுதை தேடி ஒருத்தன் வருவான், அவனை தான் நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். तो सामुएल से कहते हैं इस तरफ से गधे को ढूंढ के एक आदमी आएगा, उसको ही तुझे राजा बनाना அவன் है। மிகவும் அழகா இருந்தான், உயரமா இருந்தான், वो बहुत ही अच्छा है, सुंदर है, அவனை நீ ராஜாவா அபிஷேகம் பண்ணுட்டாரு. तू उसको राजा के रूप में अभिषेक कर करके कहा। இந்த சவுலுக்கு இது தெரியல, கழுதை பின்னாடி போயிட்டு இருக்கான். लेकिन सहूल को देखिए गधे के पीछे जा रहा है। நாம கூட अनेक நேரங்களில் வெளிப்புறமான மனுஷனுக்கு தேவையானதே தேடிட்டு இருக்கிறோம். लेकिन हम भी कई प्रकार आके अपने बाहरी मनुष्य के रूप में जाते हैं। உள்ளான மனுஷனுடைய தேவை என்னன்னு தெரியல, अंदर ये मनुष्य की क्या जरूरत है वो हम नहीं जानते हैं। உள்ளான மனுஷனுக்கு கடவுளுடைய வார்த்தை வேண்டும், அவசியம். तो आपके अंदर ये मनुष्य आत्मा के लिए परमेश्वर का वचन चाहिए। அப்ப அவர் என்ன சொல்றாரு, எப்படி வாழறது? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். तो कैसे जीना चाहिए? सबसे पहले परमेश्वर राज्य को और वचन को ढूंढो करके कहता है। தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா அவருடைய நீதியை தேட வேண்டும். तो परमेश्वर के राज्य को ढूंढते हैं तो उसके वचन को भी ढूंढना चाहिए। கர்த்தருடைய வார்த்தை தான் அவருடைய ராஜ்யமா இருக்கிறது. परमेश्वर के वचन ही राज्य है, தேவனுடைய பிரசன்னம் தான் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. परमेश्वर की उपस्थिति ही वो राज्य है। அதாவது ராஜ்யம் என்ற வார்த்தை கிங்டோம் அப்படின்னு வருது. तो राज्य का मतलब क्या है? किंगडम। கிங் பிளஸ் டோம். किंग प्लस डोम। கிங்னா ராஜா, तो किंग ही राजा है, டோம்னா டொமினியன். डोम माने डोमिनियन ஒரு होता है। ராஜா அரசாளுகிற இடத்தை பத்தி தான் அந்த கிங்டம் சொல்லி இருக்கு. तो जहाँ पे राजा राज्य चलाता है उसे ही किंगडम कहते हैं। முதல்ல தேவனுடைய அரசாளுகையை நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். तो सबसे पहले हमें परमेश्वर में आके डिपेंडेंट रहने के लिए सीखना चाहिए। அவருடைய நீதியை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். उसकी नीति और प्रशंसा को ढूंढने वाला होना வேதம் चाहिए। சொல்கிறது, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட तो கொடுக்கப்படும். वचन कहता है कि तब जाकर ये सब कुछ आपको साथ दिया இவைகள் जाएगा। எல்லாம், ये सब कुछ, அந்த அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. उस वचन को आप अंडरलाइन कर लीजिए। இவைகள் எல்லாம். ये सब कुछ। இப்ப 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். तो यहाँ पे आके 32 आके आप पढ़ के மத்தேயு देखिए। சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 32ஆம் வசனம். 32 पढ़ेंगे। இவைகளை எல்லாம், பாத்தீங்களா, அந்த இவைகளை எல்லாம் வருது. तो ये सब कुछ यहाँ पे देख रहे हैं कि ये सब कुछ, இவைகளை எல்லாம்னா எந்த எவைகளை எல்லாம்?
तो ये सब माने क्या है? 31ஆம் வசனத்துல சொல்லுகிறது, तो यहाँ पे हम 31 में देखते हैं, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று இவைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதிருங்கள். तो आप क्या पीना है, क्या खाना है, क्या पहना है, उसके बारे में आप चिंता नहीं करें करके बोलते हैं। எல்லாமே வெளிப்புறமான மனுஷனுக்குரியது. तो ये सब कुछ बाहरी मनुष्य की जरूरत எண்ணத்தை है। உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், क्या இதெல்லாம் खाएंगे, கவலைப்படக்கூடாது. क्या खाएंगे, क्या पहनेंगे, इसके बारे में हमें जरूरत करने की जरूरत नहीं है। 32ஆம் வசனம் சொல்றது, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். तो यहाँ पे 32 में देखते हैं ये सब उन दिनों की जरूरत है। அஞ்ஞானிகள் என்றால் யார்? तो उन दिनों का मतलब क्या है? தேவனை அறியாதவர்கள், तो परमेश्वर को जानने वाले, அவருடைய வல்லமை அறியாதவர்கள், उनके कृपा को नहीं जानने वाले। இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். तो ये सारे वस्तुएं आके आपको चाहिए करके आपके परमेश्वर जानता है। இந்த 32ஆம் வசனத்தை NLT ல வாசிக்கிறேன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல. तो यहाँ पे आके ये 32 वर्स को मैं आके दूसरे ट्रांसलेशन में पढ़ूंगा। These things dominate the minds of the unbelievers. तो ये सारी वस्तुओं की जरूरी है करके परमेश्वर जानता है। அதாவது கடவுள் அறியாதவர்களுடைய மனதுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கி இருக்குன்னா, என்னத்தை சாப்பிடுறது, என்னத்தை குடிக்கிறது, என்ன Dress போடுறது, तो देखिए हम क्या खाना है, क्या पहना है, क्या ड्रेस पहना है करके सोचता है ये। இதெல்லாத்தையும் பெருசா யோசிக்கிறாங்க. तो ये सब कुछ बहुत ही सोचते हैं। அவங்களுக்கு இதுதான் ரொம்ப பெருசா இருக்கு. तो ये आके उनका चीजें ही बहुत बड़ी होती है। இதுதான் மனதை டாமினேட் பண்ணுகிறது. तो देखिए वो आके उनके दिलों में कैसा ख्याल जाता है। எண்ணங்கள்ல இதுதான் ரொம்ப மேலோங்கி இருக்கிறது. तो उनके हृदय का जो उनके ख्याल है बड़ा बनाता है। என்னோடு கூட தேவன் இருக்கிறார், तो मेरे साथ परमेश्वर है, அவர் என்னை விட்டு விலகிறது இல்ல, वो मेरे पास रहता है, என்னை கைவிடுறது இல்ல, मुझे हाथ नहीं छोड़ता है, என் முழு இதயத்தோட அவர் நான் ஆராதிக்க போகிறேன், और पूरे हृदय से मैं उनकी आराधना करूंगा। இதெல்லாம் எனக்கு வேணும்னு அவருக்கு தெரியும்। और ये सब मेरी जरूरत है करके परमेश्वर को அவருடைய पता है। ராஜ்யத்தை நான் முதல்ல தேட போறேன், तो मैं सबसे पहले उसके राज्य को ढूंढूंगा, அவருடைய நீதியை தேட போறேன், उसकी नीति को ढूंढूंगा। அப்ப இதெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும்। तो उसके बाद ये सब कुछ मुझे मिलेगा। இத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட போறது இல்ல। और इसीलिए मैं इन सब चीजों के लिए मैं नहीं எனக்கு डरूंगा। கண்டிப்பா வேலை இருக்கும், मुझे जरूर काम मिलेगा, வருமானம் இருக்கும், कमाई रहेगी, போதுமானது இருக்கும், அதிகமானது இருக்கும், और थोड़े से भी ज्यादा मुझे ज्यादा मिलेगा। எனக்கு கர்த்தர் என்னோட ப்ரொவைடரா இருக்கிறாரு, परमेश्वर मेरे साथ रहता है। என் தேவைகள்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கப்படும்। तो उसके अनुसार आके मेरे सारे जरूरतें पूरा होगी। ஒரு நாளும் பொய் உரையாத தேவன் அதை சொல்லி परमेश्वर कभी झूठ नहीं बोलता है। இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்। तो इसीलिए मैं इन सब चीजों के लिए चिंता नहीं करूंगा, அவர் என் கூட இருக்கிறாரு, क्योंकि परमेश्वर मेरे என் साथ கரத்தை है, பிடித்து தூக்குகிறார், मेरे हाथ को पकड़कर उठाता है, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, वो कभी भी मुझे छोड़ता नहीं என்னை है, கைவிடுவதில்லை, मुझे छोड़ के कहीं और नहीं जाता அவரை है। தேட போறேன் நான்। तो वो आके मुझे चलाएगा, நான் கவலைப்பட மறுக்கிறேன்। मैं कभी भी चिंता नहीं करूंगा। அவர் என்னை वो ஆசீர்வதித்திருக்கிறார், मुझे आशीष किया है, என்னை பாதுகாக்கிறார், मुझे संभाला है, என் தேவைகளை சந்திக்கிறவராய் मेरे இருக்கிறார், जरूरतों को पूरा किया है, என்னோட வாழ்க்கையில எனக்கு பாதை காட்டி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார்। मेरे जीवन में मार्ग दिखाया। ஆகவே முதல்ல நான் அவரை தேடும் பொழுது तो इसीलिए मैं सबसे पहले परमेश्वर को மற்ற ढूंढूंगा, எல்லாவற்றையும் அவர் எனக்கு தருகிறார்। तो बाकी सब परमेश्वर मुझे दे देगा। எல்லாவற்றையும் என்னது? तो सब कुछ माने क्या है? உணவு, தண்ணீர், அப்புறம் खाना, உடுப்பு, இருக்கிற இடம் எல்லாத்தையும் அவர் தராரு। तो खाना पानी, जो भी पहनने के लिए, रहने के लिए घर, सब कुछ। ஆகவே முதலாவது அவருடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களா இருக்க வேண்டும்। तो सबसे पहले हमें आके परमेश्वर के राज्य को ढूंढने वाला होना चाहिए। அப்ப நாம என்ன பண்ணணும்? அவரை தேட வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்? இந்த வேத புஸ்தகத்தை நாம் நன்றாக வாசிக்க வேண்டும்। तो सबसे पहले अगर परमेश्वर को आपका ढूंढना है तो उसका मतलब क्या? आपको पहले बाइबल को बहुत ही अच्छी तरीके से पढ़ना है। அவருடைய வார்த்தை அவரை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்। तो परमेश्वर का वचन क्या कहता है करके हमें जानना चाहिए। இங்க வரும்போது அவரை பற்றி நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும்। तो जब आप कलीसिया में आते हैं तो परमेश्वर के बारे में अच्छी से जान लेनी चाहिए। பாருங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் तो यहाँ पे दूसरे तीमोथी की किताब 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்। यहाँ पे मैं 5वीं अध्याय पढ़ूंगा। 2 தீமோத்தேயு 3:5 सेकंड तीमोथी चैप्टर 3 वर्स 5। they will act religious। तो वो आकर एक धार्मिक से आकर रहेंगे। பாத்தீங்களா? they are religious இல்ல, they will act religious, तो देखिए वो एक धार्मिक के जैसे रहेंगे, but they will reject the power that could make them godly। लेकिन उसको आके वो रिजेक्ट कर देंगे। stay away from people like that। तो भक्तिहीन रहेंगे। அப்ப பாருங்க, சிலர் எப்படி இருக்காங்கன்னா, தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்। तो कुछ लोग देखिए कैसे रहते कि भक्त के भेष को धारण करके रहते हैं। பார்க்கிறதுக்கு தேவ பக்தி உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க, देखने के लिए संतान, परमेश्वर के संतान जैसे रहेंगे। they will act religious, तो वो आके भक्त का भेष को धारण करते हैं, but they will reject the power that could make them godly। पर उसकी शक्ति को ना मानेंगे। परमेश्वर ஒருபோதும்
சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிறார்கள். तो यहाँ पे देखिए सदा आके கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். तो वो लोग सीखते रहते हैं, அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, वो आके उद्धार पाते हैं, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, बपतिस्मा लेते हैं, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றிருக்காங்க, पवित्र आत्मा लेते हैं, அந்நிய பாஷையில பேசுகிறார்கள், अन्य भाषा बोलते हैं, திருச்சபைக்கு வருகிறார்கள், कलीसिया को आते हैं, பிரசங்கத்தை கேட்கிறார்கள், प्रचार को सुनते हैं, தேவனை ஆராதிக்கிறார்கள், परमेश्वर को आराधना करते हैं, எல்லாம் வந்து போதிக்கிறாங்க அவங்களுக்கு. सब कुछ करते हैं, எப்போது கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். हमेशा सीखते रहते हैं, ஆனால் ஒருபோதும் அவர்கள் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா இருக்கிறார்கள். they can't understand what the truth says. पर सत्य की पहचान को कभी नहीं पहुंचती, they are never able to understand the truth. और वो कभी भी सत्य को पहचान नहीं पाते हैं, அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. तो उनको आके सत्य को पहचान पा नहीं पा रहे हैं. ஆங்கில வேதாகம் சொல்கிறது always learning and never able to come to the knowledge of the truth. यहाँ पे इंग्लिश में कहता है कि हमेशा सीखते तो रहते हैं पर सत्य को पहचान नहीं पाते हैं. இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். यीशु ही सत्य है, அவரை அறிந்து கொள்ள வேண்டும். उनको आके आपको जानना है, அவர்தான் சத்தியம். वही सत्य है. ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? क्यों आप परमेश्वर को जानना है? வேதம் சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். तो वचन कहता है कि आप सत्य को जानो तो सत्य आपको छुटकारा पाएगा. Truth alone can set us free. तो आके सत्य अकेले आपको आके आजाद कर வேற सकता है, எதுவும் நம்மள விடுதலை பண்ண முடியாது. और कुछ भी हमें आजाद नहीं कर सकता. சத்தியம் மட்டும்தான் நம்ம விடுதலையாக்க முடியும். सत्य केवल ही आपको आजाद कर सकता है. சத்தியம் தேவன் யார் என்பதை நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. तो सत्य क्या है कि परमेश्वर आकर हमें दिखाता है, அவர் நல்லவர் என்பதை சத்தியம் காண்பிக்கிறது. सत्य दिखाता है कि परमेश्वर कितना अच्छा है करके, அவர் மன்னிக்கிறவர் என்பதை காண்பிக்கிறது. परमेश्वर आपको भरोसामंद है करके அவர் நம்ம மேல் दिखाता है, அன்பாய் இருக்கிறார் என்பதை परमेश्वर காண்பிக்கிறது. हमारे ऊपर प्रेम से रहता है करके सत्य நமக்காக बताता தம்முடைய है, சொந்த குமாரனாகிய இயேசுவை பலியாக கொடுத்தார் என்பதை காண்பிக்கிறது. और अपने एकलौते पुत्र यीशु मसीह को हमारे लिए दिया है करके बताता है, அவர் நம்ம மேல கோபமா இல்லை என்பதை காண்பிக்கிறது. और वो कभी भी हमें नहीं छोड़ता है, அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் என்பதை காண்பிக்கிறது. हमारे सारी जरूरतों को पूरा करता है. அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை சத்தியம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. परमेश्वर आके बहुत ही सर्वशक्तिमान है करके அவர் सत्य நம்மை बताता है, குணமாக்குகிறவர் என்பதை சத்தியம் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. वो सत्य आकर हमें चंगा करता है करके बताता है. சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். तो सत्य वचन को आप जानने वाला होना चाहिए. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे मैं नवी वचन पढ़ता हूँ, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 तिमोथी का चैप्टर 3. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவது இல்லை. पर वे उससे कभी भी अलग नहीं बढ़ सकते. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, तो यहाँ पे आदि में क्या कहते हैं, but they will progress no further. वो आके और आगे नहीं बढ़ सकते. அவர்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை. उनके जीवन में कोई भी बढ़ाव नहीं है. கர்த்தர் உங்க முன்னேற்றத்தை தடுத்து வைக்கல. परमेश्वर आके आपकी बढ़ाई को रोक के रखता है. கர்த்தர் யார் என்பதை சத்தியத்தின் மூலமாக நீங்கள் அறியவில்லை, விசுவாசிக்க முடியல. परमेश्वर कौन है करके आपको वचन के जरिए आप जान नहीं पा அப்ப रहे இந்த हैं. சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். तो हमें इस सत्य वचन को जानने वाला होना चाहिए. சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு கர்த்தரை நாம் அறிந்து கொள்கிறோம். आप जितना सत्य को जानते हैं उतना आप परमेश्वर को जानते हैं. எந்த அளவுக்கு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை புரிந்து கொள்கிறோம். जो जितना आप सत्य को जानते हैं उतना आप परमेश्वर को जानते हैं. அப்ப பாருங்க, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில progress இருக்கா, முன்னேற்றம் இருக்கா? तो देखिए आपके जीवन में क्या बढ़ाई है. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் இருக்க வேண்டும். आपके जीवन में जरूर बढ़ाई होनी चाहिए. முன்னேற்றம் வேணும்னா என்ன பண்ணணும்? तो अगर आप अपने जीवन में बढ़ाई करना है तो क्या करना है, சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். सत्य को सीखना है, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். सत्य को जानना है, சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். सत्य को पहचानना है, அதற்கான முயற்சி நாம் எடுக்க வேண்டும். और उसके लिए आपको आके आपका वो करना है. நம்முடைய வாழ்க்கை பற்றி திங்க் பண்ண வேண்டும். நம்ம आप सिर्फ अपने जीवन के बारे में नहीं நான் सोचते இந்த रहना சபைக்கு है. வந்து கொண்டிருக்கிறேன். मैं इस कलीसिया को आता हूँ, இந்த சத்தியத்தை கேட்கிறேன், इस सत्य को सुनता हूँ, தேவனோட பிரசன்னத்துக்கு வருகிறேன், परमेश्वर के उपदेश को सुनता தேவனை हूँ, மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ஆராதிக்கிறேன். परमेश्वर को मैं खुशी और आनंद से आराधना करता அவருடைய हूँ, பிரசன்னத்தில் அவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். और परमेश्वर की उपस्थिति में खड़ा हूँ, நான் சத்தியத்தை கற்றுக்கொள்கிறேன். सत्य को सीखता हूँ. என் வாழ்க்கையில progress இருக்கா, முன்னேற்றம் இருக்கா? तो मेरे जीवन में आके बढ़ाई है करके கொஞ்சம் देखना, திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம आपको सोचना है इस बात में. அப்படி எந்த முன்னேற்றமும் இல்லன்னா अगर मेरे जीवन में कोई बढ़ाई बदलाव ஏன் नहीं அந்த है, முன்னேற்றம் இல்லை என்பதை யோசிச்சு பார்க்கணும். क्यों वो बढ़ाई और बदलाव नहीं है करके आप सोच के देखना है. எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे एफिसियन की किताब में देखेंगे 2 अध्याय 2 वचन. நம்முடைய வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்ல?
हमारे जीवन में आके क्यों आकर बड़ाई नहीं நம்ம है। ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. क्योंकि उद्धार पाने के बाद आकर हम अपनी मनमानी के जीवन जीते हैं। ரெண்டு சொல்லுகிறது. यहाँ पे सेकंड बोलता है, அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். क्योंकि तुम लोग आकर यहाँ पे परमेश्वर का आदर का पालन नहीं करके अपनी मनमानी से चलते हैं करके बताता है। இந்த வசனத்தை மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வாசிக்க போறேன். तो मैं इस वचन को आकर मैसेज ट्रांसलेशन में मैं அந்த पढ़ूंगा வசனம் இப்படி சொல்லுகிறது. और वचन कुछ इस प्रकार कहता है, You let the world which doesn't know the first thing about living tell you how to live. तो यहाँ पे आप इस दुनिया में जी रहे हैं कि वो कैसा जीना है करके आपको पता नहीं है। வாழவே தெரியாத இந்த உலகமானது எப்படி வாழுறதுன்னு நமக்கு கத்து கொடுக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம். तो इस दुनिया में कैसा जीना है करके पता नहीं है हमको, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और वैसा एक जीवन हम जी रहे हैं। You filled your lungs with polluted unbelief and then exhaled disobedience. तो देखे तो आदर के बिना हम चलते हैं, நம்முடைய நுரையீரல்களை அவிசுவாசத்தினாலே நிரப்பி இருக்கிறோம். तो हम अपने फेफड़े को आके अविश्वासियों से भरते ஆகவே हैं। கீழ்ப்படியாமையே மூச்சாக விடுகிறோம். तो वहां पे आके हम परमेश्वर को आदर पालन नहीं करते हैं, उसका श्वास हम बाहर छोड़ते हैं। கர்த்தர் என்ன சொல்றாரு? Go back to God. तो परमेश्वर क्या कहते हैं? परमेश्वर के पास वापस நம்ம जाओ। இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த உலகத்தோட ஒண்ணாயிட்டு இருக்கிறோம். तो हम आके इस दुनिया में दुनिया के साथ एक हो जाते இந்த हैं। உலகத்தை போலயே வாழ ஆரம்பிக்கிறோம். हम आकर इस दुनिया के साथ ही रहते இந்த हैं, உலகத்தில் இருக்கிற மக்களை போல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். दुनिया के लोगों की तरह ही सोचते हैं। இல்ல you are different. लेकिन आप अलग हो, You are a child of God. क्योंकि आप परमेश्वर की संतान हो, You are a child of light. क्योंकि आप आके उजाला के संतान You हो, belong to God. क्योंकि आप परमेश्वर के संतान நீங்கள் हो। தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். आप आके परमेश्वर की संतान हो, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். उजाला के संतान हो। இந்த உலகத்திற்கு வாழ்க்கை என்ன என்பதை நீங்கள் காண்பிக்க வேண்டும். दुनिया को जीवन माने क्या है करके आप लोग ही दिखाना है। எப்படி நம்ம எதிர்த்து வருகிற பிரச்சனைகளை நாம மேற்கொண்டு ஜெயிக்கிறது என்பதை நீங்கள் காண்பிக்க வேண்டும். आप आके दुनिया को दिखाना है कि आने वाले परेशानी को कैसा जीतना है करके। அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? तो उसके लिए क्या करना है? நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்க வேண்டும். हम आकर अपने खुद के दिमाग पर नहीं चलाना है, நம்முடைய வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைக்க வேண்டும். अपने मार्ग में आप परमेश्वर को याद करना है। முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். पूरे हृदय से परमेश्वर के ऊपर भरोसा रखना है। அப்பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். तो तब परमेश्वर आकर हमें अपने मार्ग पे चलाएगा। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். नीति वचन तीसरा अध्याय हम देखेंगे, चैप्टर 3 वर्स 5। நீதிமொழிகள் 3:5-6. चैप्टर 3 वर्स 5 and 6। நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் तो तू अपनी समझ के सहारे ना लेना, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்து पर संपूर्ण मन से यहोवा पर भरोसा रखना। உன்னுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். आप अपने मार्ग में संपूर्ण मन से यहोवा पर भरोसा रखो। Remember who God is. Remember who God is. तो आप आके याद करें परमेश्वर कौन है करके। அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னவா இருக்கிறார்? परमेश्वर आपकी जिंदगी में क्या है, எப்படிப்பட்ட உதவிகளை அவர் உங்களுக்கு செய்ய முடியும் परमेश्वर आकर आपके लिए क्या मदद कर सकता है, என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். तो इसके बारे में आपको सोच के देखना है। நாம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते हैं? எனக்கு யாருமே இல்லைங்க, मेरे लिए कोई नहीं है, என்னை யாரும் நேசிக்கிறதே கிடையாது, मुझसे कोई प्रेम नहीं रखता, என் மேல யாரும் அன்பா இருக்கிறது கிடையாது, कोई भी मुझसे प्रेम नहीं करता, நான் தனிமையில இருக்கிறேன், मैं अकेला हूँ, இந்த உலகமே என்ன வெறுக்குது, और ये सारी दुनिया मुझसे नफरत எனக்கு करता है, நண்பர்களே யாருமே இல்ல, और मुझे कोई दोस्त नहीं है, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் எனக்கு अगर मुझे कोई परेशानी है तो मैं किसके पास जाऊंगा? நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். आज मैं कहता हूँ आप परमेश्वर आपकी सारी जरूरतों நீங்க को पूरा நினைக்கல करेगा। யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? आप सोचते हो कि मेरे लिए कौन मदद करेगा, கர்த்தர் சொல்ற நான் உனக்கு உதவி செய்யறேன். लेकिन परमेश्वर आपको देख के कहता मैं तुझे मदद करूंगा। நீங்க சொல்றீங்க யார் என் கையை பிடிச்சி எனக்கு தேற்றுவாங்க? तो आप सोचते हैं कि मेरे हाथ को पकड़ के कौन मुझे सहारा देगा? கர்த்தர் சொல்றாரு நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு நான் உனக்கு துணை நிக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. परमेश्वर कहते हैं आपका दाहिना हाथ पकड़कर मैं तेरे साथ हूँ, तू डर मत करके परमेश्वर कहता है आपसे। நீங்க சொல்றீங்க எனக்கு ஒரே கவலையா இருக்கு. आप कहते हैं मुझे बहुत ही चिंता है, கர்த்தர் சொல்ற கவலைப்படாத நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். लेकिन परमेश्वर आपको कहता है कि चिंता मत करो मैं तेरे साथ हूँ। அவர் அவ்வளவு உதவி செய்யறவரா देखिए இருக்கார். परमेश्वर कितना मदद करता है, அவருடைய உதவியை நாம் நாடுகிறவர்களாக இருக்க
வேண்டும். हम आके परमेश्वर के मदद को आके ढूंढना है, அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராய் तो இருக்கிறார். हमारे मार्ग को आके सीधा करता है. அவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியும். तो आप परमेश्वर के ऊपर विश्वास करेंगे तो होगा. முழு இருதயத்தோட அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். पूरे हृदय से परमेश्वर के ऊपर आप विश्वास रखना है. எதை வச்சு நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது? किसको रखकर हम परमेश्वर के ऊपर विश्वास रखना है? 139 சங்கீதம் 16 வசனம் சொல்கிறது. 139 என் கர் 16 16 वर्स भजन संगीता 139:16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. तो यहाँ पे देखता है कि वचन यहाँ पे क्या बोलता है कि माँ के कोख में ही परमेश्वर की आंख के हमें देखा है. இந்த வசனத்தை உங்களுக்கு NLT ல வாசிக்க விரும்புகிறேன். तो मैं दूसरे वर्ष में मैं वचन को पढ़ूंगा. 16 வசனம். वर्स 16 भजन संगीता 139 वर्स 16. You saw me before I was born. तेरे आंखों ने मुझे देखा है मैं पैदा होने के पहले. என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க. तो देखिए परमेश्वर कैसे कह रहे हैं. You saw me before I was born. मैं पैदा होने के पहले ही परमेश्वर ने मुझे देखा. Every day of my life was recorded in your book. मेरे दिन का हर एक दिन तेरे किताब में लिखा हुआ है. Every moment was laid before a single day had passed. और हर एक पल वहां पे लिखा है. பாருங்க, அவர் நம்முடைய நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை பார்த்துட்டாரு. देखिए तो हमें पैदा होने के पहले परमेश्वर ने हमें देख அவர் लिया. நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கிறார். तो वहाँ के हमारे दोस्तों को अकेले पूरा देखते हैं. பாருங்க, இப்போ உங்களை பத்தி ஜனங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க. तो लोग आपको क्या जानते हैं वही बोलते हैं. ஆனா நீங்க என்னவா இருக்கிறீங்க அவர் புக்ல ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாரு. लेकिन आप क्या है करके उनको नहीं पता. அவர் என்ன எழுதி வச்சிருக்காரு? तो यहाँ पे क्या लिखा है. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आप आके आशीष पाए हैं करके நீங்கள் बताएं. செல்வந்தர்களா இருக்கிறீர்கள். आप जयवंत है करके बताते என்னுடைய हैं. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். परमेश्वर के उपदेश को प्रचार करने वाले वो होते வியாதியஸ்தர்களை हैं. குணமாக்குறவர்களா இருக்கிறீர்கள். रोगियों को चंगा करने वाले होते हैं. வாழ்க்கைகளை கட்டி எழுப்புகிறவர்களா இருக்கிறீர்கள். अपनी जिंदगी में आगे बढ़ने वाले होते हैं. என்னைக்காவது நீங்க உங்களை பத்தி அப்படி நினைச்சு பார்த்திருக்கீங்களா? तो कभी आपने अपने बारे में ऐसे सोच के देखा है क्या. ஏன் இந்த கர்த்தர் மேல நம்ம முழு இருதயத்தோட நம்பிக்கை வைக்க முடியாது? तो क्यों हम आके पूरे दिल से परमेश्वर के ऊपर विश्वास नहीं रखते அவரை हैं. பற்றி வேதம் சொல்லுகிறது. तो उसके बारे में आके वचन कहता है. ஏசாயா 46 அதிகாரம் 10 வசனம். ऐसाया का किताब चैप्टर 46 वर्स 10. ஏசாயா 46:10. ஐசாயா chapter 46 verse 10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். तो यहाँ पे देखते हैं कि अंत की बातें आदि से और प्राचीन काल से बात को बताया आया हूँ. பாருங்க, அவர் ஆதியில் அந்தத்தில் உள்ளவைகளை, அதாவது அந்தம் சொன்னா முன் எண்டு முடிவில் இருக்கிறவைகளை முதலில் இருந்து அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். तो यहाँ पे आदि का मतलब क्या है, अंत का मतलब क्या है. पहले और अंत तक परमेश्वर जानते हैं करके यहाँ पे लिखा நீங்க है. முடிவிலே என்னவாக இருக்க போகிறீர்கள் என்பதை முதல்லயே சொல்றாரு அவர். तो आप आके अंत में कैसे रहेंगे करके परमेश्वर पहले से ही बता रहे हैं. அதாவது இத இங்கிலீஷ் வேதாகமத்துல வாசிக்கும்போது நல்லா புரியுது பாருங்க. तो यहाँ पे अगर आप इंग्लिश में पढ़ के देंगे तो और भी समझ में आएगा. Only I can tell you the future. परमेश्वर केवल ही बता सकता है कि आपका प्राचीन काल क्या होगा. Before it even happened. वो होने से पहले ही मैं आपको बता सकता हूँ. உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? तो देखिए आपका फ्यूचर कैसा அது रहेगा. நடக்கிறதுக்கு முன்னாடி என்னால மட்டும் தான் சொல்ல முடியும்ன்ற. तो वो होने से पहले मैं ही बता सकता हूँ करके कहता है. Everything I plan will come to pass. तो जो भी होगा वो सब कुछ होगा. For I do whatever I wish. तो मैं जो चाहता हूँ उसके मुताबिक ही होगा. நான் உங்களை பத்தி வச்சுக்கிற திட்டமெல்லாம் நிச்சயமா நிறைவேறும். तो आपके प्रति परमेश्वर ने जो भी योजना रखे वो जरूर सफल होगा. நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் நிச்சயமா செய்வேன். और मुझ परमेश्वर को जो पसंद है वही करेंगे आपके जीवन கர்த்தரை में. யாரும் தடுக்கவே முடியாது और பாருங்க. उसे कोई रोक नहीं सकता. அவர் உங்களுடைய ஃபியூச்சரை அவர் இப்ப கொண்டு வர முடியும். तो परमेश्वर आकर आपके भविष्य में क्या रखा वो लेके आ सकता है. உங்களுடைய ஃபியூச்சர் என்னன்னு அவர் அறிவிக்க முடியும். तो परमेश्वर आकर आपका फ्यूचर क्या है करके जानता है. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோட ஃபியூச்சர் என்னன்னு எனக்கு தெரியாது. कई सालों पहले मेरा फ्यूचर क्या था करके मुझे नहीं पता. I was blind that time. तो मैं About एकदम my future. तो मैं बिल्कुल अंधेरा था अपने भविष्य को लेके. ஆனா அவரோட ஃபெலோஷிப் இன்டிமசியும் அதிகரிக்க
लेकिन उसके साथ परमेश्वर के साथ चलते चलते என்னோட ஃபியூச்சர் என்னன்னு அவர் சொன்னாரு. मेरा फ्यूचर क्या है करके परमेश्वर ने मुझे बोला, You will be the preacher of the word of God. तुम आकर परमेश्वर का उपदेश दोगे करके You बताया, will become the teacher of the word of God. तुम आकर एक टीचर बनोगे करके परमेश्वर ने बोला। நான் உன்னை அழைச்சிருக்கேன். तो मैं आके उसको एहसास किया हूँ, நான் இந்த உலகத்துல உன்னை அனுப்புறேன். मैं आके इस दुनिया में भेज रहा हूँ। என்னோட ஃபியூச்சர் அவர் சொல்றாரு. तो उन्होंने आके मेरे भविष्य को मुझे बताया। அப்புறம் சொல்றாரு எனக்கு சித்தமானவங்களை செய்வேன். तो मुझे मेरे इच्छा के अनुसार ही तेरे जीवन में என்னுடைய काम करूंगा ஆலோசனை நிலை நிற்கும் என்று அவர் சொல்லுகிறார். और तुम्हारे जीवन में जो भी रखा है उसे चलाएंगे। அப்ப பாருங்க நல்ல காரியங்களை அவர் நம்முடைய ஃபியூச்சர்க்காக எதிர்காலத்துக்காக அவர் வைத்திருக்கிறார். तो देखिए परमेश्वर ने अच्छी अच्छी चीजें हमारे जीवन के लिए रखा है। யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரியை பார்த்து அந்த உலகம் சொல்லுது நீ you are a prostitute. तो यूहन्ना के आके हम 4 अध्याय में देख सामरिया स्त्री कहते हैं कि तू आके एक प्रोस्टिट्यूट है, You are a loser. तो तू आके हारी मानी वाली औरत You है, are nobody. तू कुछ भी नहीं है करके இந்த बताते। உலகம் உங்களை பார்த்து பல விதங்கள சொல்லலாம். दुनिया आके आपको देख के कुछ भी कह सकता है, உன்னால படைக்க முடியாது. तुमसे आके बढ़ नहीं सकता है, இந்த வேலை உனக்கு கிடைக்காது. ये काम तुम्हें नहीं मिलेगा, உனக்கு நல்ல வருமானம் கிடைக்காது. अच्छी कमाई नहीं मिलेगी, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. तुम्हारी जिंदगी आके खत्म हो जाएगा, உனக்கு யாரும் உதவி செய்ய कोई முடியாது. भी तुम्हें मदद नहीं நீ करेगा, வாழ்க்கையில ஒரு நல்ல தரமான வாழ்க்கைக்கு உயர முடியாது. तू अपने जीवन में आगे नहीं बढ़ सकता है, உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. कोई भी तुझे मदद नहीं कर सकता அப்படி है। பலர் பலவிதமா சொல்லலாம். ऐसे लोग आकर कई प्रकार की चीजें आपके लिए बोलेंगे, அந்த நேரத்துல தான் நீங்க ரட்சிக்கப்படுகிறீர்கள். लेकिन देखिए उसी समय पे आप उद्धार पाओगे। நம்ம உலகமே பார்த்து you are a prostitute ன்னு சொல்றது. देखिए दुनिया इसको देख के प्रोस्टिट्यूट बोलता है, ஏன்னா 5 புருஷனுங்க உங்களுக்கு இருந்தாங்க. क्योंकि उसको आके 5 पतियां थी, இப்ப இருக்கிறவங்க புருஷன் இல்ல. तो अभी उसको कोई पतियां नहीं है। அந்த அம்மாவுடைய வாழ்க்கை அசிங்கமா சித்தரிச்சது. तो उस औरत का जीवन आके बहुत ही गंदी तरीके से நான் देखा जा சொல்றேன் रहा था। உங்களுடைய பாஸ்ட் எப்படிப்பட்டதா வேணா இருக்கலாம். देखिए मैं आज मैं कहता हूँ का पास्ट कैसा भी हो, நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது புதிதாக ஆரம்பம் लेकिन जब ஆகிறது. आप उद्धार पाते हैं तो आप नए बनते हैं। பாருங்க கிதியோன் எடுத்துக்கொள்ளுங்க. तो यहाँ पे गिदियोन को ले लीजिए। அந்த கிதியோன் தன்னை பத்தி என்ன நினைச்சிருந்தான்? तो गिदियोन अपने बारे में क्या सोचता था, நான் ஒரு விவசாயிங்க, मैं आके यहाँ पे आके एक व्यवसायी हूँ, மீதியானி இருக்க பயந்து போயிருக்கிறேன். तो मैं क्या करने वाला हूँ, அவங்கள ஜெயிக்க என்னால முடியாது. उसको जीत नहीं पा सकता हूँ। அதனால ஆலையில கொண்டு வந்து போராடிச்சிட்டு இருக்கேன். यहाँ पे आके मैं यहाँ पे कठिन में हूँ। இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. तो अगर ये सारे चीजों को आके पता चला तो चोरी करके चले जाएंगे। நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல இந்த இந்த சம்பவங்கள் இருக்கிறது. यहाँ पे हम नंबर्स की किताब में देखेंगे, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல 6वीं अध्याय। இவன் இப்படி நினைச்சிட்டே இருக்கும் பொழுது अगर वो ऐसे सोचते समय 12ஆம் வசனத்துல கடவுள் ஒரு தேவ தூதன் அனுப்புகிறார். तो 12वीं अध्याय में हम देखते हैं कि परमेश्वर स्वर्ग दूत को भेजते हैं। 12ஆம் வசனத்துல கடவுள் ஒரு தூதன் அனுப்பி அவனை பார்த்து சொல்றார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். लेकिन यहाँ पे स्वर्ग दूत वहाँ पे गिदियोन को देख के बोलते तू बहुत ही बल वाला है और परमेश्वर तेरे साथ है। கிதியோன் இவ்வளவு பயந்துட்டு இருக்கான். तो गिदियोन देखे क्या सोच रहा है, அவன் சொல்றான் என்னோட குடும்பம் ரொம்ப சின்னது, वो कह रहा है कि मेरा परिवार बहुत ही छोटा है, என்னோட குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், मेरा परिवार बहुत ही गरीब है, எல்லாரோட நான் ரொம்ப சின்னவன், मैं सबसे छोटा हूँ, நான் எப்படி போய் ஜெயிக்க முடியும், मैं कैसे जीत पा सकता हूँ, நான் உண்மையில பயந்து போயிருக்கிறேன். मैं बहुत डरा हुआ हूँ। ஆனா தேவதூதன் வந்து சொல்றான் பராக்கிரமசாலி. लेकिन दूत क्या बोलता है, तू बहुत ही बलवान है। ஆங்கில வேதம் சொல்றது mighty man of valor. तो देखिए तू वाकई एक माइटी मैन है, बहुत ही बल वाला है करके You are कहता a है। mighty man. तो यहाँ पे तू बहुत ही बल वाला है, நீ பயந்தாங்கொள்ளி இல்லங்க, तू डरपोक नहीं है, நீ பராக்கிரமசாலியா இருக்கிற. लेकिन पूरे बल से है। நான் கேக்குற தேவதூதனுக்கு எப்படி தெரியும்? तो यहाँ पे देखिए स्वर्ग दूत को पता है, Every day of my life was recorded in your book. तो मेरे जिंदगी के हर एक दिन परमेश्वर के किताब में लिखा हुआ है। தேவன் அந்த புத்தகத்துல கிதியோனை பத்தி எழுதி இருக்கிறத காமிச்சு தேவதூதனை காமிச்சு அவன் பயந்தாங்கொள்ளி இல்ல பராக்கிரமசாலி போய் சொல்லு அப்படின்றார். तो देखिए परमेश्वर का स्वर्ग दूत आकर कहता है कि तू डरपोक नहीं है बल्कि बलवान है करके कहता है। Every moment was laid out before a single day had passed. तो हमारी जिंदगी का हर एक दिन हर एक बिल परमेश्वर का लिखा हुआ है। ஒரு நாள் கழிஞ்சு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு க்ஷண பொழுதும் அவருக்கு முன்னாடி இருக்கிறது. तो एक एक दिन बीतने से पहले हमारी जिंदगी का हर एक पल परमेश्वर के सामने है। நமக்கு தெரியாத நிறைய நம்மை பற்றி நிறைய காரியங்கள் அவர் புத்தகத்தில் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார். हमारे जीवन में ऐसा कई चीजें जो हम नहीं जानते हैं वो उसकी किताब में लिखा நாம் हुआ है। அவரிடத்தில் நெருங்கும் பொழுதுதான் அவைகளை நமக்கு அவர் அறிவிக்கிறார். तो जब हम आकर परमेश्वर के पास जाते हैं तभी परमेश्वर हमको बताता है। இப்ப கிதியோனை பார்த்து சொல்றாரு பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். यहाँ पे परमेश्वर गिदियोन को देख के कहता है कि तू बलवान है और परमेश्वर तेरे साथ है। உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. तेरे पास एक छोटा सा जो बल है उसके साथ तू जा। ஒரே மனுஷனை ஜெயிக்கிற மாதிரி மீதியானேரை ஜெயிப்பாய்.
तू यहाँ पे एक मनुष्य को जीतने की तरह तू वहाँ पे जीतेगा, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? क्योंकि तुझे भेजने वाला मैं हूँ। இந்த கேட்டவுடனே கிதியோனுக்கு ஒரு பெரிய வீரம் வருது तो ये सुनते ही गिदियोन का एक बहुत ही उत्सुक हो गया। இவ்வளவு நாள் அவன் தன்னை பத்தி அவன் பயந்தாங்கொழி நினைச்சிட்டு இருந்தான். तो इतने दिन गिदियोन आकर अपने आप को एक डरपोक समझता था, தேவதூதன் சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வருது. लेकिन जब एक स्वर्गदूत बोला तो उसके अंदर एक विश्वास आया। அவர் நம்ம பத்தி புத்தகத்துல எழுதி இருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर आके हमारे बारे में क्या लिखा है इस पुस्तक में, उसे हमें जानना बहुत जरूरी है। கிதியோன் யுத்தத்துக்கு புறப்பட்டு செல்கிறான், तो गिदियोन आकर यहाँ पे युद्ध को चलने के लिए तैयार होता அதுல है ஜெயிக்கிறான். और वहाँ पे जीत पाता है, கர்த்தர் அவனோட இருந்து ஜெயிக்க வைக்கிறார் பாருங்க. और परमेश्वर उसके साथ रह के जीत देता है। அப்ப பாருங்க நம்மளுடைய எண்ட முதல்ல இருந்து அவர் சொல்லுகிறார். तो देखिए हमारा अंतिम आकर पहले से ही परमेश्वर बताते हैं। அவர் சொல்றாரு only I can tell you the future. परमेश्वर कहते सिर्फ मैं ही बता सकता हूँ कि तेरा भविष्य क्या है, Before it even happens. वो पहले होने से पहले ही जानते हैं। பாருங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, कल क्या होने वाला हमें नहीं पता, நான் அடுத்த வாரம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, तो अगले पल क्या होने वाला हमें नहीं ஆனா पता, அவருக்கு தெரியும். लेकिन परमेश्वर को पता है। ஆகவேதான் நம்ம அப்பா அம்மாவை நம்புறதை விட परमेश्वर हम आके अपने माँ बाप को नहीं मानते, அதிகமாக அவரை நம்பணும். तो परमेश्वर को विश्वास करना है। நம்முடைய நண்பர்களை நம்புறதை விட हम हमारे दोस्तों को विश्वास करने से அவரை ज्यादा அதிகமாக நம்ப வேண்டும். परमेश्वर को विश्वास करना है। அப்ப பாருங்க அவர் நம்ம என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். तो हम कैसे जीना है करके परमेश्वर ने लिखा है। நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். तो हमारी हर एक जरूरतों को परमेश्वर पूरा करता है। ஏசாயா 48 அதிகாரம் 7 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். आइज़ाया का चैप्टर 46 48:7 48:7 ஐசாயா 48:7 आइज़ाया चैप्टर 48 वर्स 7 6 and 7 வாசி. 6 and 7 पढ़ेंगे। அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். तो तुमने सुना है कि अब इन सब बातों पर ध्यान करो और देखो कि तुम उसका प्रचार ना करोगे। பாருங்க அவர் புதியவைகளை அறிவிக்கிறவராய் இருக்கிறார். तो यहाँ पे देखिए वो आके नई नई बातें हमें गुप्त बातें सुनाएगा, நாம் அறியாத மறைபொருள்களை அவர் அறிவிக்கிறவராய் இருக்கிறார். और गुप्त बातों को आके हमें सुनाएगा। இங்க இந்த பைபிள் NLT பைபிள்ல 7 வசனத்தை வாசிக்கிறேன். तो मैं NIV बाइबल में 7th वर्स पढ़ता हूँ। They are brand new, वो आके एकदम नए हैं, not things from the past. वो कुछ भी नहीं जानते हैं पुराने So में you से। cannot say we knew that all the time. तो आके तुम नहीं कह सकते कि मैं सब कुछ जानता हूँ। இதெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி காரியங்களை சொல்லல அவரு. तो वो आके पहले से वो सब कुछ जानते हैं करके वो बता இதுவரைக்கும் नहीं रहे, உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாத காரியங்களை அவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. क्योंकि तू आपके बारे में आपको ही नहीं पता, परमेश्वर वो सब चीजें लिख के रखे They हैं। are brand new. तो वो सब लोग आके नए हैं, ஆதியில முன்னாடி நடந்த மாதிரி இல்ல, तो पहले होने की तरह नहीं है, அது புதுசா இருக்குதுன்றாரு. वो सब कुछ नए हैं। Now I will tell you new things, तो अभी मैं तेरे को नई नई बातें बताऊंगा, secrets you have not yet heard. और गुप्त बातें जो अब तक तुम नहीं सुने हो, நீ அறியாத மறைபொருள்களை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்கிறார். गुप्त बातें जो तुमने नहीं सुना है वो मैं सुनाऊंगा। பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், मेरे प्यारे बहनों मैं तुमसे बताता हूँ, அவரிடத்தில் நீங்கள் நெருங்கும் பொழுது, जब आप परमेश्वर के पास जाते हैं, அவரிடத்தில் நீங்கள் ஐக்கியம் கொள்ளும் பொழுது, जब परमेश्वर के करीब आते हैं, அவர் உங்களை பத்தி புஸ்தகத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரிவிப்பார். आपके भविष्य के बारे में उन्होंने जो किताब में लिखा है वो आपको बताएंगे। நீங்கள் ஒரு டீச்சரா இருக்கலாம், आप एक टीचर होंगे, நர்ஸா இருக்கலாம், नर्स होंगे, டெக்னீஷியனா இருக்கலாம், टेक्नीशियन होंगे, அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம், एडमिन में काम करते होंगे, ஊழியக்காரரா இருக்கலாம். या फिर सेवकाई करते होंगे। இதுவரைக்கும் நீங்க நினைச்சு பார்க்காத காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். आमीन। अब तक आपने जो भी नहीं सोचा है वो आपके लिए रखा உங்களுடைய है। ஃபியூச்சர் என்னன்றது அவர் எழுதி வச்சிருக்கிறார். आपका फ्यूचर क्या है परमेश्वर ने लिखा है। அவர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது, जब आप परमेश्वर से आप पूछते हैं, அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, जब उनके प्रशंसा में जब आप प्रार्थना करते हैं, அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது, जब परमेश्वर के वचन को आप ज्ञान करते हैं, அவரிடத்தில் ஃபெலோஷிப் வைக்கும் பொழுது, जब परमेश्वर के निकट आते हैं, அவரிடத்தில் ஒரு பெரிய இன்டிமசி உங்களுக்கு உண்டாகும் பொழுது, परमेश्वर के करीब आते वक्त, அவர் அதை உங்களுக்கு தெரிவிப்பார். और वो आपके भविष्य को परमेश्वर आपको बताते हैं। இது முதல் புதியவைகளை புதிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். परमेश्वर कहते हैं अब से मैं नई नई बातें तुम्हें बताऊंगा, ஏற்கனவே கேள்விப்பட்டது கிடையாது. पिछले कभी आपने सुना नहीं होगा। ஓ இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த மாதிரி காரியங்கள் கிடையாது. ये सब कुछ मुझे पहले से ही पता था, वैसा नहीं है। Brand new things एकदम नई चीजें आपको बताऊंगा। God is going to reveal to you परमेश्वर आपको आके बताएंगे about your future. आपके भविष्य के बारे में। நீங்க நினைக்கலாம் வாழ்க்கை இவ்வளவுதாங்க, आप सोचते हो इनकी मेरा जिंदगी ऐसा ही है, 30 நாள் வேலை போனா 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்க,
30 दिन काम जाऊंगा तो सैलरी देंगे, அது ஒரு 5 நாளைக்கு கூட வர மாட்டேங்குது. वो 5 दिन नहीं जाएंगे। நான் என்ன செலவு பண்றது, வீட்டுக்கு என்ன அனுப்புறது, मैं क्या खर्चा करूं, घर भेजने वाला हूं, அப்படி யோசிச்சு கொண்டிருக்கலாம் உங்களை. ऐसे सोचेंगे। ஆனா உங்களை பத்திய ஃபியூச்சர் அவர் வச்சிருக்கிறார். लेकिन परमेश्वर ने आपके लिए एक फ्यूचर रखा है। யோசேப்பு ஒரு அடிமையாக எகிப்துக்குள்ள நுழைஞ்சான். यूसुफ आकर एक गुलाम बनकर इजिप्ट में था, பட் அவனுக்கு அவனுடைய ஃபியூச்சர் நல்லா தெரிஞ்சது. लेकिन उसका फ्यूचर उसको पता था। ஒரே ராத்திரியிலே சிறைச்சாலையில இருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தினார். एक ही दिन में वो आके जेल से आकर सिंहासन में चला गया। உலகத்துக்கு படி அளக்கிறவன் ஒருத்தனா மாட்டினார். पूरे दुनिया को आके वो घोषित करने लगा। தாவீது சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். तो दावीद आकर चराता था, बकरी चराता था। அவனை தூக்கி समस्त இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். परमेश्वर ने उसे उठाकर इस्राएल का राजा बनाया। 40 ஆண்டுகள் அவன் இஸ்ரவேலை அவன் ஆண்டான். 40 साल तक वो इस्राएल देश का राजा बना நான் था। சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க சாதாரணமானவர்களா இருக்கலாம். देखिए, भले ही आज आके एक साधारण से लोग ஆனால் होंगे, உங்களை குறித்து தேவன் மிகப்பெரிய நோக்கங்களையும் திட்டங்களையும் लेकिन வைத்திருக்கிறார். आपके लिए परमेश्वर आके बहुत ही बड़ा योजना रखा है। அவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்தில் நெருங்க வேண்டும். अगर आप वो आकर जानना है तो आप परमेश्वर के पास जाना है। அவரிடத்தில் நெருங்க வேண்டும். जब परमेश्वर के समीप आप जाते हैं, அவரிடத்தில் கேட்க வேண்டும். परमेश्वर के पास पूछना है, ஆண்டவரே என்னை பற்றி உம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்துங்க. परमेश्वर आप मुझे बताएं कि मेरे भविष्य और मेरे जीवन का योजना क्या है। கேள்விப்பட்டிராத மறைபொருள்களை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. परमेश्वर आकर आपको नई नई चीजें, गुप्त गुप्त बातें आपको என்னுடைய बताएंगे। எதிர்காலம் என்ன, मेरा जीवन का भविष्य क्या है, எண்டிலிருந்து பிகினிங்க சொல்லுவேன்னு சொன்னீங்களே. आदि से लेके अंत तक मैं आपको बताऊंगा करके இப்போ बोला है। நான் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். लेकिन अभी मैं आके आपको स्वीकार कर लिया। நீர்தான் என்னுடைய ஆண்டவர். आप ही मेरे परमेश्वर हो। என்னுடைய ரட்சிப்பின் பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கிறேன். आपने मुझे उद्धार दिया है। என்னுடைய எதிர்காலம் என்ன, मेरा भविष्य क्या है, நீர் எனக்கு வெளிப்படுத்துவீராக. आप मुझे बताइए, நீர் எனக்கு சொல்லுவீராக. आप मुझे बोलिए, பாதை காட்டுவீராக. मुझे मार्ग வழி दिखाइए, நடத்துவீராக. मुझे चलाइए। அதிலே நடக்க நான் விரும்புகிறேன். मैं उस मार्ग में चलना चाहता நீர் हूँ। எனக்கு நீர் என்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தும். आप मेरे मार्ग को बनाइए। கேட்கும்போது அவர் அதை வெளிப்படுத்துகிறார். जब आप परमेश्वर से पूछेंगे तो परमेश्वर आपको बताएंगे। அப்போ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கு. तो देखिए, सत्य में आपका जीवन एक बहुत ही सफल और प्रकाशित रहेगा, இந்த உலகம் முழுக்க நம்மை நோக்கி பார்க்கும். और ये पूरी दुनिया आपको देखेगी। அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை தேவன் நமக்கு ऐसे एक अद्भुत जीवन परमेश्वर आपको देंगे। அவரிடத்தில் நெருங்கி ஜீவியுங்கள். आप आके परमेश्वर के समीप आए, அவரிடத்தில் கேளுங்கள். परमेश्वर से पूछे, அவர் உங்களுக்கு அதை அறிவிப்பார். परमेश्वर आपको बताएंगे। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம யாரும் अपने हाथों को उठाकर परमेश्वर का धन्यवाद करें। எல்லாரும் எழுந்து நிற்போம். सब खड़े होंगे। கேட்ட சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். सुने हुए सत्य के लिए परमेश्वर का धन्यवाद करेंगे। எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். हे मेरे पिता परमेश्वर, आप यीशु मसीह के नाम से मैं आपकी सम्मुख में आता हूँ। இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस अद्भुत रविवार के लिए मैं आपका धन्यवाद करता हूँ। ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्रभु परमेश्वर, इस दिन में आकर सुने हुए वचन के लिए मैं आपका धन्यवाद करता हूँ। எங்களுக்கு நல்லதா தோன்ற நிறைய வழிகள் இருக்கு ஆண்டவரே. पिता परमेश्वर, हम जानने वाले बहुत सारे मार्ग होंगे, ஆனால் அவைகளாம் மரணம், அவளுடைய முடிவு மரணம் ஆண்டவரே. लेकिन उसका अंत आकर मौत है। இந்த வாழ்க்கையை நாங்க எப்படி வாழணும்னு உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. हम अपने जीवन को कैसे जीने पाए, आपके वचन से सीख पाए। எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. आप हमें मदद करें। எங்களுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய புத்தகத்தில் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறீர். हमारा जीवन का हर एक पल, हर एक दिन आपकी किताब में लिखा है। ஆண்டவரே, நீர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर, आप हमको दिखाएं। எங்களுடைய வாழ்க்கை குறித்த நோக்கம் திட்டம் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. हमारे जीवन में आपने क्या उद्देश्य रखा है, उसे आप हमें ஆண்டவரே, दिखाएं। நீர் அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி முதற்கொண்டு எங்களுக்கு அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். पिता परमेश्वर, आप आदि से लेके अंतिम तक हमें बताने वाले परमेश्वर இந்த हैं। உலகம் எங்களை எப்படி வேணா வர்ணிக்கலாம். पिता परमेश्वर, ये दुनिया हमें कैसे भी देखते हो, ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அதெல்லாம் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். लेकिन हम उद्धार पाने के बाद ये सब कुछ हमारे जीवन में बदल गया है करके हम विश्वास करते हैं। நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது நீர் எங்களுக்கு புதிய அடையாளத்தை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हम उद्धार पाने के बाद आप हमें एक नई पहचान देने के लिए हम आपका धन्यवाद இந்த करते हैं। உலகமே ஒருத்திய வேசி என்று சொன்ன பொழுது அவளை எடுத்து நீர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாக மாற்றி இருக்கிறீர். परमेश्वर, पूरी दुनिया एक औरत को देखकर वेश्या बोलती थी, लेकिन आपने उसके जरिए परमेश्वर का वचन बताया। இந்த உலகமே ஒருத்தனை விவசாயி பயந்தாங்கொழின்னு சொல்லும் பொழுது அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று மாபெரும் வெற்றியை கொடுத்தீர். एक पूरा दुनिया आकर एक इंसान को देखकर डरपोक बोला, लेकिन आपने उसको बलवान करके बोला है। ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். परमेश्वर, इस समय पे हम हमारे जीवन को आपके हाथ पे सौंपते நீர் हैं। மட்டும்தான் எங்களுடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும் ஆண்டவரே. आप केवल मेरे भविष्य को बता सकते हैं அது परमेश्वर। நடப்பதற்கு முன்னாடி நீர் தான் சொல்ல முடியும் ஆண்டவரே. वो होने के पहले आप ही बता सकते हैं எங்களுடைய परमेश्वर। எதிர்காலத்தை நீர் சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். आप हमारे भविष्य को बताएं करके मैं आपसे विनती करता இந்த हूँ। மக்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும்
हर एक दिन जब ये वचन पढ़ते हैं, प्रार्थना करते हैं, வார்த்தை தியானிக்கும் பொழுது वचन को समझते हैं, அவர்களுடைய எதிர்காலத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். परमेश्वर मैं प्रार्थना करता हूँ कि उनके भविष्य को आप बताएं, ஏற்கனவே நாங்க கேட்டது மாதிரி அல்ல, पहले से नहीं, सुनने की तरह नहीं, புதிய காரியங்களை, பிராண்ட் நியூ காரியங்களை, மறைபொருள்களை இவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். परमेश्वर नई नई चीजें, गुप्त बातें उन्हें बताएं. உம்முடைய வார்த்தையினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். आप अपने वचन के जरिए उनको मैं आशीष करता हूँ. உம்முடைய திரளான ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். उनका परिपूर्णता आशीष उनके ऊपर बने रहे, मैं प्रार्थना करता हूँ. தேவைகளாம் சந்திக்கும்படியாய் उनकी ஜெபிக்கிறேன். सारी जरूरतों को पूरा करने के लिए मैं प्रार्थना தோல்வியெல்லாம் करता हूँ. வெற்றியாக மாற்றி தருவீராக. पूरी हार जीत में बदलने इसके लिए मैं प्रार्थना करता வியாதியெல்லாம் நீங்கி சுகமும் ஆரோக்கியமும் பலனும் ஜீவனும் உண்டாகட்டும். हूँ. रोग जाकर चंगाई आने के लिए मैं प्रार्थना करता हूँ. இயேசுவின் நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். यीशु मसीह के नाम से मैं इनको मैं आशीष करता हूँ. இவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நோக்கம் திட்டம் நிறைவேறட்டும். इनके जीवन में जो भी आपने रखा है वो सब हो पाए. இவர்கள் மூலமாக உம்முடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படட்டும். इनके जरिए आपके पिता परमेश्वर महिमा दिखने पाए. துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारी स्तुति और प्रशंसा आपको सौंप देते हैं. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर. आमीन आमीन. प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे. आमीन. God bless you all. We have a small snacks for you and please have it and go in peace.